பெரம்பலூர் மாவட்டத்தை கடக்கும் போது இந்த காட்சியை நீங்கள் கண்டிருக்கக்கூடும். வாலிகண்டபுரம் ஊராட்சிக்குட்பட்ட தம்பை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் குடிநீருக்காக குடங்களுடன் சாலையை கடந்து சென்று அங்குள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வருகிறார்கள். ஒரு 4-5 மாசம் தான் அலைஞ்சிட்டு தான் இருக்கும் தண்ணிக்கு. ஆனா இது வந்துட்டு யாருமே ஒரு பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் பஞ்சாயத்துல சொன்னா அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க கொண்டு வயசானவங்க முத கொண்டு எல்லாருமே தண்ணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த ரோட்டை தாண்டி 4 ரோடு தாண்டி வரும். நான் ரோட்டை தாண்டி வரதுக்குள்ள எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா யாரு என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு போரு எதுவுமே கிடையாது. அடி போரு போட்டாலும் உடனே தண்ணி வராம ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிறதா இருக்கு. ஒரு குடம் நம்புறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அதனால இப்ப வாலிகண்டாபுரத்துல இருந்து இந்த காட்டுக்கு நாங்க தண்ணி பிடிச்சு தூக்கிட்டு போறோம். 24 மணி நேரமும் அதிவேகத்தில் வாகனங்கள் பரபரக்கும் இந்த சாலையை தலையில் குடத்துடனும் இடுப்பில் கை குழந்தையுடனும் கடக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால், பள்ளி முடித்து வரும் மாணவர்களும் தண்ணீருக்காக சாலையை கடக்கும் போது பார்ப்போர் மனம் பதைக்கிறது. நான் +2 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே தண்ணி தான் எடுத்தாகணும். எங்க ஊர்ல ஒரு 2 மாசமா தண்ணி வர ரொம்ப வறட்சியா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். ரொம்ப பயமா இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்ததுன்னு இந்த தண்ணீர் வேலை தான் செஞ்சாகணும். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டும் பயமா இருக்குது. இந்த ரோட்ல நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆவாங்க. அதனால எங்க பயந்துட்டு இந்த ரோட்ல சின்ன பிள்ளைங்க கூட ஆச்சு தராங்க. நீ எழுதி வச்சுக்க, ஒரு காலம் வரும், நீ எல்லாருக்கு முன்னாடி ஓடிட்டு வா, நான் அப்படியே இருப்பேன். கடைசியா சுத்திட்டு கடைசியா என் வாசல வந்து நீ தாங்க உடனே உனக்கு நான் இருக்க. அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வருவ. மலேசியால இருந்து அடிபட்ட வானூர் நிலையத்துல இறங்குறேன். எங்க அப்பாவை அடிச்சு கொண்டு விட்டாங்கன்னு என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. ஏன் அடி முதுகுல விழுந்தவன சீமான் தான் ஞாபகத்துக்கு வரேன். இது நடக்கும், நாடங்களும் நடக்கும். நீ தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு ஓடும் போதெல்லாம் இந்த மகன் முகம்தான் என் தாய்மார்கள் ஞாபகத்துக்கு. சோத்துக்கு இல்லாம வரிசையில நீ தட்டேந்தி நிப்பாமா. அன்னைக்கு தெருத்தருவா ஒரு பய கத்துனானே, எங்கடா அவனை கூப்பிடுன்னு தருவேன். அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா வருவேன். செத்துட்டானா நீங்க நாசமா போக. அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை, உறங்குங்கள். உங்கள் கண்கள் உறங்கட்டும், உங்கள் கனவு ஒருபோதும் உறங்கிடக்கூடாது. கவனமாக